சனியுடைய கோர பார்வையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த கதையை கேளுங்க. பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்த போது அர்ஜுனன் சிவனை வேண்டி தெய்வீக ஆயுதங்களை வாங்குறதுக்காக கைலாசத்திற்கு போயிருந்த சமயம் மிச்சம் இருந்த பாண்டவர்கள் அர்ஜுனன் வர்ற வரைக்கும் துக்கத்திலையும் சோகத்திலையும் நேரத்தை கழிச்சாங்க. துயரமான அந்த நாட்கள் மெல்ல கழிந்த போது துறவி பிரதஸ்வா அவர்களை சந்திக்கிறாங்க. பாண்டவர்கள் துறவியை வரவேற்று உபசரிக்கிறாங்க. துறவிக்கிட்ட தர்மபுத்திரன் உரையாடி கொண்டிருக்கும் போது கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையா வருது. இந்த உலகத்திலேயே என்னை போல துரதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை, சூதாட்டத்தில் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப மனம் வெந்து புலம்பிக்கிட்டு இருக்க அந்த சமயம் துறவி பாண்டவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக, மகனே, சூதாட்டத்தில் எல்லாத்தையுமே இழந்தது நீ மட்டும்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அது கிடையாது. உன்னை போலவே இன்னொரு அரசனும் சூதாட்டத்தில் நாட்டை இழந்து மக்களை இழந்து நிற்கதியா நின்று திரும்பவும் நாட்டை கைப்பற்றிய கதையை உனக்கு சொல்கிறேன் கேளு அப்படின்னு துறவி தர்மபுத்திரர்கிட்ட நல தமயந்தியுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற குகையில் ஒரு வேட்டுவ தம்பதியை வாழ்ந்து வர்றாங்க. அந்த வேடன் பெயர் ஆகுகன், அவனுடைய மனைவியோட பெயர் ஆகுகி. அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியர். ஒரு நாள் அவங்க வாழ்ந்த அந்த காட்டுப்பகுதிக்கு முனிவர் ஒருவர் வருகை தர்றாரு. ஆகுகனும் ஆகுகியும் அவரை நல்லா உபசரிக்கிறாங்க. அந்த நாள் சீக்கிரமே முடிஞ்சு போக அன்னைக்கு இரவு முனிவர் அங்கேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. வெளியே பயங்கரமான குளிர். ஆனால் அவங்க வாழ்ந்த குகை ரொம்பவுமே சின்னது. அதில் 2 பேர் மட்டும்தான் தங்க முடியும். அதனால் ஆகுகன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறான், குகைக்குள்ள முனிவர் இருந்தால் பரவாயில்ல, நீ ஒரு ஓரத்தில் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். காலையில் கண் விழித்ததும் முனிவர் சொல்கிறாரு, நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் தன்னோட மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை வச்ச எவனையுமே நான் பார்த்ததில்ல அப்படின்னு 2 பேரையும் ஆசிர்வதிக்கிறாங்க. ஆனால் கர்ம வினையோ என்னவோ சில நாட்களில் ஒரு மிருகத்தால் அடித்து கொள்ளப்படுறான் ஆகுகன். துன்பம் தாங்காத ஆகுகியும் அவனோடையே செத்து போறா. இந்த ஜென்மம் இப்படியே முடிஞ்சு போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டோட இளவரசனா, அதாவது நலனா பிறப்பெடுக்கிறான். ஆகுகியும் ஒரு நாட்டோட இளவரசியா தமயந்தியா பிறக்கிறா. முனிவரோ அன்னப்பறவையா பிறக்கிறாரு. இந்த 3 பேருக்குள்ளேயும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி காதலர்கள் ஆனாங்க? அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்தது? அதை அவங்க எப்படியெல்லாம் சமாளித்தாங்க? இதுதான் இந்த நல தமயந்தியோடைய கதை. நிடத நாட்டு மன்னனின் மகன்தான் நலன். நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து போயிட்டுருக்கும்போது அழகான அன்னப்பறவை ஒன்றை பார்க்குறான். அந்த அன்னப்பறவையை காவலாளிகளுடைய உதவியோடு பிடிச்சு பக்கத்தில் வச்சு பார்க்க அந்த பறவை நலனோட பேசிச்சு. நீ மிகவும் அழகாக இருக்க, அறிவாக இருக்க, இந்த நாட்டு மக்கள் மேலே பாசமாகவும் இருக்க. உனக்குன்னு ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் மீதும் பாசத்தோடும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு அண்ணன் கேட்டுச்சு. அதுக்கு ஆம்னு நலன் சொன்னான். அதே தான், அப்படிப்பட்ட பெண்ணொருத்தி இருக்கிறா, நான் உனக்கு அவளை பற்றி சொல்லட்டா அப்படின்னு தமயந்தியோடைய அழகு அறிவு எல்லாத்தையும் மன்னன் கிட்ட வர்ணிச்சது அன்னம். இதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலேயே அவன் மேலே காதல் வந்துடுச்சு. ஒரு நாள் அன்னம், நலராஜா, நான் இப்போது தமயந்தியிடம் தூது செல்லவா, சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா அப்படின்னு அன்னம் கேட்க நலனும் அதற்கு சம்மதிக்கிறான். உடனே பறந்து சென்று தனிமையில் இருந்த தமயந்தியை சந்தித்தது அன்னம். நலனுடைய அருமை பெருமைகளை ஒரு பாடலாகவே பாடுச்சு. இதனால் தமயந்திக்கும் நலன் மேலே காதல் வந்தது. இப்படி அந்த அன்னத்தின் மூலமாக நலனும் தமயந்தியும் ஒருவரையொருவர் பார்க்காமலேயே காதலை பரிமாறிட்டாங்க. இதெல்லாம் தமயந்தியுடைய தந்தைக்கு தெரியாதில்லையா? அதனால் ஒரு நாள் அவளுடைய தந்தை வீமன் அவளுக்கு சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செஞ்சார். அந்த சுயம்பரத்திற்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அவங்களோட போட்டி போட்டுக்கொண்டு தேவர்களும் கலந்து கொள்ள வந்தாங்க. இதில் சில தேவர்களுக்கு தமயந்திக்கும் நலனுக்கும் மத்தியில் இருக்கிற காதல் தெரிய வர அவர்களெல்லாம் நலன் மாதிரியே உருவத்தில் மாறி வந்தாங்க. அதில் சனி பகவானும் ஒருத்தர்.
ஆக மொத்தத்தில் சுயம்வரத்தில் நலனை கண்டுபிடிச்சு அவனுடைய கழுத்தில் மாலை போடலான்னு நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரே குழப்பம் உருவாச்சு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 பேர் அன்னப்பறவை வர்ணித்த அந்த நலன் மாதிரியே இருந்தாங்க. இதில் உண்மையான நலன் யாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது தேவர்கள் என்பவர்கள் உருவம் மாற வல்லவர்கள். ஆனால் மனித உருவுக்கு மாறினாலும் அவர்களது கண்ணிமைகள் மட்டும் இமையாது அப்படின்னு அவளுடைய ஆசிரியர்கள் சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இதன் மூலமா நலனை கண்டுபிடிச்சு அவனுக்கு மாலையிட்டா தமயந்தி. அவர்களுடைய திருமணமும் இனிதான் நடந்து முடிஞ்சது. திருமணம் முடிஞ்சதும் நலன் தமயந்தியோட தன்னோட நாடான நிடத நாட்டுக்கு வரான். சுயம்பரத்துக்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் கொப்பளிச்சது. சனி பகவானுக்கு கோபம் சற்றே அதிகமாகவே இருந்தது. சனி பகவான் நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு. இப்படி இருக்க நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு அவனை மகாராஜாவா அறிவிச்சாரு. நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியை தொடங்குறான். நல்ல மன்னன்கிற பேரும் வாங்குறான். இத்தோட நலத்தமயந்தியுடைய இல்லற வாழ்க்கையும் இனிதே நடக்க அதன் பயனா அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க இந்திரசேனா, இந்திரசேனன். இன்னொரு பக்கம் சனி பகவானோ நலனை தீண்ட தக்கதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. சனி பகவானுக்குன்னு ஒரு நியதி இருக்கு. அவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறாத ஒரு மனிதனை பிடிக்க மாட்டாரு. இப்படி இருக்க கடமையில் தவறாத நலனை பிடிக்க முடியாது இல்லையா? அதனால தான் தாமதம். இந்த நிலையில ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த நலன் தன்னுடைய கால்களை சரியா கழுவாம விட இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலு கூட ஒழுங்கா கழுவ தெரியாதா? அப்படி என்ன அவசரம், அவசர புத்தி? இப்படி ஒரு மன்னன் எப்படி நாட்டு மக்களை நீதி நெறி தவறாம ஆட்சி செய்வான் அப்படின்னு சொல்லி கழுவாத கால் வழியா நலனை பிடிச்சிட்டாரு. எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியும் நேரம் காலம்ங்கிறத விட அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே காரணமாக இருக்கும். நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் துன்பத்தை தர்றதில்ல. ஆனால் கெட்ட நேரம் வரும்போது அந்த கெட்ட பழக்கமே வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கு. அந்த மாதிரி நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அதுதான் சூதாடும் பழக்கம். மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்துச்சோ அதே சூதாட்டம் தான் இந்த நலனையும் தெருவில் நிறுத்த காத்திருந்தது. அதன்படி நலனுடைய அமைச்சரான புட்கரன் ஒரு நாள் நலனை சூதாட அழைக்கிறான். சூழ்ச்சியின் மூலம் அந்த சூதாட்டத்தில் நலனை தோற்கடிக்கிறான். நலனோட நாட்டையும் ஆட்சியையும் கைப்பற்றி அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படி பணிக்கிறான். நாடிழந்த நலன் வேறு வழி இல்லாமல் தன்னோட நாட்டை விட்டு வெளியேற தயாராகனான். இப்போ நலன் தன்னோட குடும்பத்தோட வனவாசம் போகணும். யாருடைய கண்ணிலும் படாம எங்காவது போய் வாழணும். இப்படி தன்னுடைய அடையாளத்தை தொலைச்சு வாழும் சூழ்நிலையில தமயந்தி தன்னுடைய 2 குழந்தைகளையும் அவளுடைய பெற்றோரோட அனுப்பி வைக்கிறா. அவன் மட்டும் தனியா நலனை பின்தொடர்ந்து வர்றா. இப்படி காட்டுக்கு போன நலனும் தமயந்தியும் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. 2 பேருக்கும் சரியான சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, சோர்வு மட்டும்தான் மிஞ்சியது. இந்த நிலையில ஒரு நாள் மயங்கி கீழேயே விழுந்துட்டா தமயந்தி. இதை பார்த்த நலன் அவளை அவனுடைய தந்தையான வீமனோட நாட்டுக்கு போக சொல்கிறான். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறா. துன்பத்தில் உன்னை பிரிய மாட்டான்னு சொல்கிறான். இதனால் வருத்தமுற்ற நலன் ஒரு நாள் தமயந்தி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவளை விட்டு நீங்கி தான் மட்டும் நடந்து போகிறான். நாம் இல்லைனா காட்டில் தமயந்தி தனியாக கஷ்டப்படாமல் அவளுடைய தந்தை வீட்டுக்கே போயிடுவாங்கிற ஒரு எண்ணத்தில் அவள் அப்படி செஞ்சா. ஆனால் விதி வேற மாதிரி விளையாடுச்சு. தமயந்தி கண் விழிச்சு பார்த்ததும் அவளை ஒரு மலைப்பாம்பு சுத்திட்டு இருந்தது. அவ பயந்து கத்தரா. அவளுடைய அலறல் கேட்டு ஒரு வேடன் வந்து அவளை காப்பாத்துறான். காப்பாத்தியவனுக்கு அழகு சில போல தமயந்தி மேல ஆசை ஏற்படுது. அவன் அவளை அடைய நினைக்கிறான். தமயந்தி பயந்து ஓட அவளை துரத்துறான். தமயந்தி ஓடுறா காட்டை தாண்டி சேதி நாட்டு எல்லைக்குள்ள கால் வைக்கிறா. வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாட்டு அரண்மனையில ஒரு பணிப்பெண்ணா வாழ ஆரம்பிக்கிறா. அதே சமயம் அவளுடைய தந்தையான வீமன் அங்கு விருந்துக்கு வர தன்னுடைய மகளை அவரு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறாரு. மகளே, என்ன இது? தந்தை நான் இருக்க உனக்கு ஏன் இந்த கோலம் அப்படின்னு அவளை திட்டி தன்னுடைய நாட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறா. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி தன்னோட குழந்தைகளை சந்திச்சு இளைப்பாடுறா தமயந்தி. சரி, நலனுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போமா? இப்போ நலன் நினைச்ச மாதிரியே அவளுடைய அப்பா வீட்டில் குழந்தைகளோட அடைக்கலமாகிட்டா தமயந்தி.
தமயந்திய பிரிந்து போன நலன் அடர்ந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் அவனுக்கு கேட்குது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அங்கு ஒரு மரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. அதில் ஒரு பாம்பு மாட்டிட்டு இருந்தது. அந்த பாம்பு தான் தன்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தது. அதனுடைய பெயர் கார்கோடகன். விசேஷ சக்திகள் வாய்ந்த பாம்பும் கூட. ஆக அந்த சத்தத்தை கேட்ட நலன் அந்த பாம்புக்கு பக்கத்தில் போகிறான். அதை காப்பாற்றவும் செய்கிறான். அந்த பாம்போ மாறாக அவனை கொத்திடுது. அதனுடைய விஷம் அவனுடைய உடம்புல ஏறினதும் கூன் விழுந்த கிழவன் போல மாறுறான் நலன். அட கார்கோடகா, என்ன இது, உனக்கு உதவியதற்கு கைமாறா அப்படின்னு கேட்க, உனக்கு உதவும் நிமித்தமாக தான் உன்னை கொத்துன, இந்த உருவம் எதிரிகளுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிச்சு பாம்பு. பாம்பு அவன்கிட்ட ஒரு அழகிய ஆடையை கொடுத்து, நலராஜா, உனது அழகான உருவம் உனக்கு எப்போது வேண்டுமென்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை அணிந்து கொள், உன் உருவம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. இப்படியா கார்கோடன் கிட்ட இருந்து மந்திர உடைய வாங்கின நலன் அயோத்தி நாட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக பணியாற்றுறான். அவனுக்கு ரொம்பவுமே வேகமாக தேர் ஓட்ட தெரியும். அவன் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க, மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கும் இலைகளை எப்படி வேகமாக எண்ணுறது அப்படிங்கிற கலையை நலனுக்கு சொல்லி கொடுக்குறான். இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வருது. நலன் எங்கே இருக்கிறான், அவனை எப்படி இங்கே வர வைக்கிறது அப்படின்னு சந்தேகம். அதுக்காக தந்திரமான ஒரு திட்டத்தை தீட்டுறா. அதாவது தன்னுடைய தந்தை கிட்ட சொல்லி தனக்கு 2வது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்றா. பார்த்தீங்களா, அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணோட 2வது திருமணத்தினுடைய அவசியத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க. பல நாட்டு அரசர்களும் விதர்ப நாட்டுக்கு வர்றாங்க. அவங்கள அயோத்தி நாட்டு மன்னனும் ஒருத்தர். அப்படின்னா அவனுடைய தேரோட்டியான நலன். இதில் என்ன சந்தேகம், தமயந்தியோடைய திட்டம் சரியானது தான். அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலனும் அங்கு வந்திருக்கிறான். நலனுடைய பாதம் அந்த இடத்துல பட்ட உடனேயே தமயந்தியுடைய உள்ளுணர்வு அவனை பாடாய்படுத்த அவளுடைய கண்கள் நலனை தேடுது. அதே நேரத்தில் சுயம்பரமும் ஆரம்பிக்குது. எல்லா மன்னர்களும் உட்கார்ந்திருக்க அரங்குக்குள்ள நுழையிறா தமயந்தி. அதே சமயத்தில் சனி பகவான் நலனை பிடித்த 7.5 ஆண்டுகள் முடிவடைய அவரும் அவனை விட்டு நீங்கிறாரு. எத்தனை தொந்தரவுகள் கொடுத்தும் நேர்மை தவறாத நலனை ஆசிர்வதிக்கிறாரு. அதனால நலன் மறுபடியும் தன்னுடைய தோற்றத்தை மாற்றணும்னு நினைக்கிறான். தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கிற அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் கார்கோடகன் கொடுத்த உடைய அணிஞ்சு அழகிய உருவத்தை அடையிறான். ஏற்கனவே உள்ளுணர்வால நலன் அங்குதான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட தமயந்தி முன்னாடி போய் நலன் நிற்கிறான். தமயந்தி மறுபடியும் நலனுக்கே மாலை சூட்ட திரும்பவும் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்றாங்க. இந்த திருமணத்திற்கு பின்னாடி தமயந்தியுடைய தந்தையான பீமன் நலன் கிட்ட, நான் உங்களுக்கு என்ன சீர்வரிசை தரணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு நலன், உங்களுடைய படையுதவி எனக்கு வேணும், இழந்த என்னுடைய நாட்டை நான் மீண்டும் கைப்பற்றணும்னு கேட்குறான். பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க, அதுவரை நிடத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த புட்கரனை தோற்கடிச்சு மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறான் நலன். மீண்டும் செங்கோல் ஆட்சி செலுத்தி ஆட்சி புரியவும் ஆரம்பிக்கிறான். இப்படியா அனைத்து துன்பங்களும் நீங்கிய பின்னாடி நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு போய் வழிபடும் போது சனி பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுக்கறாரு. நீங்க 2 பேரும் என்னை மன்னிக்கணும், நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு, அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வரத்தை தர விரும்புற அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்தில் நலன் தனக்காக எதுவுமே கேட்கல. பகவானே, நான் பட்ட இந்த கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது. நாடிழந்து வீடிழந்து அடையாளம் இழந்து வாழும் நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது. அதே மாதிரி என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை வேற எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது. தன்னுடைய கணவனை பிரிந்து தாய் வீட்டுக்கு தந்தையருடைய வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. அதனால் எங்களுடைய கதையை, அதாவது இந்த நலதமயந்தியுடைய கதையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். அதனாலேயே இந்த நலத்தமயந்தியுடைய கதையை கேட்டால் சனியோட பாதிப்பு குறையுங்கிறது பல பேர் மத்தியிலும் இருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நேர்மை தவறாமல் இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறக்கும்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி.